الحمد لله تعالى والصلاة على نبيه تتوالى وعلى آله وأصحابه وناصره ومحبه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும் அன்னாரினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய எடுத்து நடந்த அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமம் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதிலும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்குமாறு சொல்லி இறக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி வெறுத்து நடக்குமாறு எச்சரித்திருக்கின்றானோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியேனுக்கும் இந்த ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஏராளமான நிஅமத்துகளை தந்திருக்கிறான். நிறைய நிஅமத்துகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்காமலோ தந்திருக்கிறான். அந்த நிஅமத்துகள் அருட்கொடைகள், பாக்கியங்கள் உடல் ரீதியான நிஅமத்துகளாக இருக்கலாம், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கலாம், அன்றாட வாழ்க்கையின் நடைமுறையோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கலாம். இவ்வாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நிறைய ஏராளமான பாக்கியங்களை, நிஅமத்துகளை, அருட்கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். கியாமத்துடைய நாளில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உலக வாழ்க்கையில் மனிதர்களாகிய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிஅமத்துகளை பற்றியும் கேட்பான். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக அனுபவித்தவைகளாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தோட துன்பத்தோட சகிப்போட பொறுமையோடு அனுபவித்தவைகளாக இருந்தாலும் சரி, எந்த பாக்கியங்களாக இருந்தாலும், எந்த ஒரு நிஅமத்தாக இருந்தாலும், எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவைகளை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு தகுந்த பதிலை சொல்லாத வரையில் அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க விட மாட்டான். குர்ஆனினுடைய ஒரு ஆயத், சுருக்கமான ஆயத், ஆழமான கருத்தை சொல்லுது. ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ பின்பு அன்றைய நாளிலே நீங்கள் உலக வாழ்க்கையில் எதுவெல்லாம் உங்களுக்கு நிஅமத்தாக கொடுக்கப்பட்டதோ அவைகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் மனிதர்களாகிய ஒவ்வொருவரையும் நிப்பாட்டுவான். கொடுத்த ஒவ்வொரு நிஅமத்துகளை பற்றியும் கேட்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சூடான ஒரு காலம், சூட்டை பொறுக்க முடியாமல் தாகத்துக்காக வேண்டி குளிர்ந்த ஒரு பானத்தை குடிக்கின்றீர்கள். கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அந்த நேரத்தில் குடித்த அந்த பானத்தை பற்றியும் உங்களிடத்தில் கேட்பான். சூடான ஒரு காலம், கடும் வெயிலுடைய காலம்,
செருப்பு அணிகின்றீர்கள். கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அந்த செருப்பு அணிந்ததை பற்றியும் கேட்பான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமான முறையிலே சரளமான முறையிலே நாம் செய்துவிடக்கூடியவைகளை அல்லாஹ் எம்மிடத்தில் கேட்பானாக இருந்தால், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களுக்கு நாம் அல்லாஹுக்கு எவ்வாறு பதில் சொல்லுவது? உலக வாழ்க்கையிலே 50 வருடம், 60 வருடம், 40 வருடம், 30 வருடம் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சந்தர்ப்பமும், ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற விதத்திலே பலவிதமான நிஅமத்துகளை தந்திருக்கிறான். சிறியவைகள், பெரியவைகள், எத்தனையோ நிஅமத்துகளை தந்திருக்கிறான். கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் நிச்சயமாக இம்மிடத்திலே அதற்குண்டான கேள்வியை முன்வைப்பான். அந்த ரப்புக்கு முன்னால் நாம் எவ்வாறு அவைகளுக்கு பதில் சொல்லுவது? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் மிகவும் பெருமதியான மிகப்பெரிய ஒரு நிஅமத்து தான் குழந்தை பாக்கியம் என்பது. எமக்கு இருக்கக்கூடிய மகன், எமக்கு இருக்கக்கூடிய மகள், என்னுடைய குழந்தைகள் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாம் எப்படியாப்பட்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, என்ன நிலைமையிலே இருந்தாலும் சரி, எப்படி ஆற்றல் உடையவர்களாக, என்ன அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நாம் முகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, என்னுடைய பிள்ளைகளை நான் எவ்வாறு சீரானவர்களாக வளர்ப்பது, என்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு சிறந்தவர்களாக உருவாக்குவது, சமூகத்திலே நல்லவர்களாக எவ்வாறு வளர்த்தெடுப்பது, ஏன் என்னுடைய மகனின் மூலமாக, என்னுடைய மகளின் மூலமாக என்னுடைய கண் குளிர்ச்சி அடைய வேண்டும், சமூகத்திலே கண்ணியமாக கௌரவமாக அவர்களும் நாமும் வாழ வேண்டும். என்னுடைய மகன் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால், என்னுடைய மகள் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால் சமூகத்திலே தலை குனிந்து விடக்கூடாது, கேவலத்தை சந்தித்து விடக்கூடாது, அவமானத்துக்கு முகம் கொடுத்து விடக்கூடாது, சமூகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற சவாலுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைப்பது என்னுடைய மகனுக்கு 4-5 வயது வந்துவிட்டால் என்னுடைய மகனை நல்ல ஒரு பாடசாலையில், நல்ல ஒரு ஸ்கூலில், நல்ல ஒரு மதரசாவில், அவருக்கு தேவையான கிளாஸில், அவருடைய விளையாட்டுத்துறைக்கு தேவையான பொருட்களை, அவருடைய சின்ன சின்ன ஆசைகளை என்னுடைய மகனுக்குரிய, மகளுக்குரிய, எங்களோட பிள்ளைகளுக்குரிய தேவைகளை செய்து கொடுத்துட்டா என்ற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்றதுக்கு நான் ஒரு வழியை அமைச்சிட்டேன். என்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே வாழ்க்கையில் மறுமலர்ச்சிக்கான நல்ல ஒரு முறையை நான் ஏற்படுத்தி விட்டேன் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய குழந்தைகளுக்கு எதுவெல்லாம் செய்ய நினைக்கின்றோமோ, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகளுக்கு நாம் எதுவெல்லாம் செய்ய நினைக்கின்றோமோ அவைகளை செய்யத்தான் வேண்டும். என்னுடைய மகன் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை பாடசாலையிலிருந்து, மதரசாவிலிருந்து, பள்ளியிலிருந்து, கிளாஸிலிருந்து விளையாடச் சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு வீட்டிலே ஒரு நல்ல சூழலை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறேனா? என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறேனா? என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல வாப்பாவா? என் மனைவி நல்ல ஒரு உம்மாவா இருக்கிறாவா? என்னுடைய மனைவியும் நானும் நல்ல பெற்றார்களாக வீட்டுக்குள்ளே இருக்கின்றோமா? நான் மனைவியோடு நல்ல வார்த்தைகளை கதைத்து, கண்ணியமான கௌரவமான வார்த்தைகளை கதைத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் பேசக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? நானும் மனைவியும்
அல்லாஹ்வை பற்றி பேசி அல்லாஹ்வின் வல்லமைகளை சொல்லி அல்லாஹ்வின் கண்ணியத்தை சொல்லி அல்லாஹ்வின் மகத்துவத்தை சொல்லி என்னுடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே அல்லாஹ்வின் கண்ணியத்தை மகத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை வீட்டுக்குள் உருவாக்கி இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளை வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்ததற்கு பின்னால் நல்ல பழக்கங்களை படிக்கக்கூடிய, நன்னடத்தைகளை படிக்கக்கூடிய, நற்குணங்களை படிக்கக்கூடிய, நல்ல முறைகளை படிக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பயத்தை சுமக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ்வின் வழிமுறையை படிக்கக்கூடிய ஒரு பாசறையை நான் உருவாக்கி இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளை வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பின்னால் என்னிடத்தில் தொழுறதுக்கு படிக்குதா? என்னுடைய மனைவியை பார்த்து என்னுடைய பிள்ளை குரான் ஓதுறதுக்கு குரானை எடுக்குதா? என்னை பார்த்து என் பிள்ளை ஃபோனை எடுக்குதா? அல்லது என்னை பார்த்து என் புள்ள குரானை எடுக்குதா? என்னுடைய மனைவியை பார்த்து என் புள்ள டிவியை பார்க்க முன்னுக்கு போகுதா? என்னுடைய மனைவியை பார்த்து என் புள்ள தஸ்பீஹை கையில் எடுக்குதா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நானும் மனைவியும் வீட்டுக்குள்ள என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த பெற்றார்களாக இருக்கிறோமா? நல்ல வழியை காட்டக்கூடிய, நாகரிகமான விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிறந்த பெற்றார்களாக நல்ல ஒரு சூழலை வீட்டுக்குள்ளே அமைத்து கொடுத்திருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் எமக்கும் எமது மனைவிமாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் குழந்தை பாக்கியம். எம்முடைய பொறுப்பு அவர்களை சீராக உருவாக்குவதே. அவர்களுக்கு பாடசாலையை தேர்ந்து கொடுப்பது மட்டும் பொறுப்பல்ல, மதரசாவிலே சேர்த்து விடுவது மட்டும் பொறுப்பல்ல, நல்ல ஒரு கிளாஸிலே சேர்த்து விடுவது மட்டும் பொறுப்பல்ல. என்னுடைய பிள்ளைக்கு வீட்டுக்குள்ளே மார்க்கத்தை படிக்கக்கூடிய, அல்லாஹ்வை விளங்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை உணரக்கூடிய நல்ல ஒரு சூழலை நான் வீட்டுக்குள்ளே அமைத்து கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளை என்னை பார்த்து அழகான நாகரிகமான வார்த்தைகளை பேசுதா, அநாகரிகமான வார்த்தைகளை பேசுதா? தாயும் தந்தையும் என்பவர்கள் மிகவும் மகத்தானவர்கள், உயர்ந்தவர்கள். நன்னடத்தையிலே இருந்தால்தான் எதிர்காலத்திலே நல்ல சந்ததியினரை உருவாக்க முடியும் என்ற செய்தியை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுது. வாப்பா மட்டும் ஃபஜ்ர் தொழுது சரி வராது, வாப்பா மட்டும் தஹஜ்ஜுத் தொழுது சரி வராது. வாப்பா தஹஜ்ஜுதுக்கு மஸ்ஜிதில் இருக்கிறாரு, வீட்டில் மனைவி தூக்கமா, ஃபஜ்ர் இல்லையா, தஹஜ்ஜுத் இல்லையா, அங்கே சீரான குழந்தைய பார்க்கறதுக்கு இயலாம். வாப்பா வேலையில் இருந்து வந்து டயர்டில் படுக்கிறாரு, மனைவி மட்டும் தஹஜ்ஜுதுக்கு எழும்பி கண்ணீர் வடிக்கிறான், அந்த குடும்பத்திலையும் நல்ல ஒரு திரை எதிர்பார்க்க முடியாது. குர்ஆன் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுது. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. அல்லாஹ் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியை உதாரணமாக சொல்றான். كانتا تحت عبدين من عبادنا صالحين, كانتا تحت عبدين من عبادنا صالحين. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி யாருக்கு கீழால இருந்தவர் தெரியுமா? சாலிஹானவர். சாலிஹானவர் என்று சொல்லிவிட்டால் அதற்கங்கால் புகழுவதற்கு ஒரு வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வினுடைய ரசூல், அல்லாஹ்வினுடைய ஒரு தூதர், தாவத்துக்காக வேண்டி மும்முரமாக ஈடுபடக்கூடியவர். ஆனாலும் அந்த மனைவி அவருக்கு தகுந்த ஒரு மனைவியாக இருக்கல்ல, குழந்தைகளுக்கு சரியான ஒரு தாயாக இருக்கல்ல, நன்னடத்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நாகரிகமான விடயங்களை எடுத்து காட்டக்கூடிய, அல்லாஹ்வினுடைய தக்வாவை, அல்லாஹ்வினுடைய பயத்தை, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உணர்த்தக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கல்ல. வாப்பா ஒரு ரசூலாக இருந்தாலும் அல்லாஹ் அங்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? மனைவி சரியாக இருக்கல்ல, பேரழிவு வந்தாலும் பிள்ளைகள் ரப்பின் பயத்தை சுமக்க மாட்டாங்க. ஃபஹானதாஹுமா, அந்த மனைவிமார் தங்களுடைய கணவன்மாருக்கு மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க.
அல்லாஹ்வை பற்றி விளங்கல்ல, அல்லாஹ்வினுடைய பயத்தை சுமக்கல்ல, அல்லாஹ்வுக்குரிய இபாதத்துகளை செய்யல்ல, ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய அவனுடைய பொருத்தத்தை கொண்டு வரக்கூடிய இபாதத்தில் வீட்டுக்குள்ளே ஈடுபடல, ரப்புடைய பயத்தை விட்டும் தூரமாக இருந்தாங்க. அல்லாஹ் அதனால் ஏற்பட்ட விபரீதத்தை பின்னால் சொல்லி காட்டுறான். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் பெரும் ஒரு வெள்ள பிரளயம். தஃசீருடைய உலமாக்கள் தௌராத்தில் செய்தியை எழுதுகிறாங்க, 40 நாட்கள் தொடர்ந்து பெய்த மழை, பூமிக்குள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து பூமிக்கு வெளியான தண்ணீர் கொப்பளிக்குது, வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து மழை போன்று மழை கொட்டுது, பூமிக்கு மேலால மலை போன்ற அலைகளோட தண்ணீர் நின்று கொண்டிருக்குது. குர்ஆனுடைய ஆயத் சொல்லுது, வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபான். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் போய்கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு பெரும் ஒரு வெள்ள பிரளயம், முழு பூமியையும் வலித்து துடைத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் ஒரு வெள்ளம். வாப்பா கப்பலில் இருக்கிறார், ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் இருக்கிறாரு. அவருடைய கண்ணுக்கு முன்னால் மகன் கனான் வெள்ளத்தில் அடிபடுறார். வாப்பாவுக்கு மகனை பார்த்துட்டு அந்த பாசம் மகனை விடுவதில்லை. என்ன இருந்தாலும் ஏண்ட மகன், நான் வளர்த்த மகன், நான் பெற்றெடுத்த மகன், என்னுடைய ஒரு இரத்தம், என்னுடைய பராமரிப்புக்கு கீழால் இருந்தவரை வாப்பா மகனுக்கு சொல்லுறாரு, மகன் இவங்களோட சேராதீங்க வாப்பா, எங்களோட வந்துடுங்களே. யா புனையர் கம்மானா வலா தகும் மால் காஃபிரீன், மகனே இர்கம்மானா எங்களோட இந்த கப்பலில் ஏறிக்கோங்க, வலா தகும் மால் காஃபிரீன் அந்த வழிகெட்ட காஃபிர்களோடு சேர்ந்துடாதீங்க. நாங்களும் சொல்லுறோம், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்களும் சொல்லுறோம், மகன் அவங்களோட சேராதீங்க வாப்பா, அவங்க நல்லா பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. மகன் அவங்களோட போகாதீங்க, அவங்க நல்ல நாகரிகமான குணம் உள்ளவங்க அல்ல. மகன் அந்த பிள்ளைகளோட சேராதீங்க, மகன் இந்த பிள்ளைகளோட சேராதீங்க, இந்த இடத்துக்கு போகாதீங்க, இப்படி செய்யாதீங்க. அதான் சொல்லுது மஸ்ஜிதுக்கு போங்க, மஸ்ஜிதில் நல்ல அமல்கள் நடக்குது, கலந்துக்கோங்க. எத்தனையோ தகப்பன்மார் சொல்லுறோம், எங்களோட பிள்ளைகள் கேட்குறாங்க இல்லை, எங்களோட பிள்ளைகள் எங்களோட பேச்சு சுமக்கிறதுக்கு தயார் இல்லை. அதே மாதிரி ஒரு வார்த்தையை கனானும் சொன்னார். வாப்பா சொல்றாரு, மகன் நீங்க சேர்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் மோசமானவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அவங்களோடு சேராதீங்க, எங்களோட ஏறிக்கோங்க, அல்லாஹ் நிச்சயமாக நல்ல ஒரு வழியை காட்டுவான். வாப்பா நேரான வழியை காட்டி சொல்லுறாரு, மகன் இந்த வெள்ளம் அழிவு கொண்டு வருது, உலகத்தையே வலித்து தொடச்சி எடுக்கிற மாதிரி ஒரு வெள்ளம், அழிவு மகன் கேட்க தயாரில்லை. சொல்றாரு மகன் என்ன தெரியுமா, கால சாவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா. வாப்பா நீங்க சொல்ற மாதிரி உங்களோட கப்பல்ல ஏறிதான் தப்போணும் என்ற வழி எனக்கு தேவையில்லை. சாவி இலா ஜபலின் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில நான் ஏறிக்கொள்ளுவன். யாசிமுனி மினல் மா இந்த வெள்ளத்திலிருந்து என்னையை பாதுகாத்து கொள்றதுக்கு எனக்கு தெரியும். நாங்கள் சொல்லுறோம், மகன் பள்ளிக்கு போங்களே, தொழுவுங்களே, அல்லாஹ் அப்போதானே வழியை திறப்பான். அல்லாவுக்கு சுஜூது செய்யாமல் எந்த ஒரு நலவும் இல்லை தானே வாப்பா. உம்மா வாப்பட மனசு நோகடிச்சிட்டு என்ன செய்ய போகிறீங்க, அல்லாஹ் எந்த ஒரு வழியையும் காட்ட மாட்டானே சொல்லுறோம். எங்களோட பிள்ளைகள் கேட்குறாங்க இல்லை. அது மாதிரி கண்ணான் சொன்னாரே, சாவி இலா ஜபலின் மலையில் ஏறி தப்பிக்கொள்றதுக்கு எனக்கு தெரியும். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, வாப்பாக்கு மகன் பதில் சொல்லி அடுத்த நேரமே மலை போல ஒரு அலை மகனை அடித்து கொண்டு போகுது. வாப்பாக்கு மனசு பொறுக்குது இல்லை. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனசு கேட்குது இல்லை, என்ன இருந்தாலும் என் மகன் என் கண் முன்னுக்கு அடிக்கப்பட்டாரே.
ரப்பிடத்தில் முனாஜாத் செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார். கால ரப்பி இன்னபனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் மகன் கனான், எனக்கு முன்னாலே இந்த மகனை அழிச்சிட்டியே ரப்பி, வருத்தமாக இருக்குது யா அல்லாஹ், நீ அநியாயக்காரன் அல்ல. வஅன்த அஹ்கமுல் ஹாகிமீன், உலகத்தில் உள்ள தீர்ப்பு சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய தீர்ப்புதாரிகளை போல அல்ல. நீ தீர்ப்பு கொடுத்தா சரியாகத்தான் தீர்ப்பு கொடுப்பாய். ஆனாலும் கனான் என்ற புள்ளையா அல்லாஹ், எனக்கு மனசு பொறுக்குதில்லை. அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நீங்கள் அவரை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவரை நினைச்சு வருத்தப்படாதீங்க, அவர் உங்களோட புள்ளையே இல்லை. இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவர் முறை கெட்டவர், நன்னடத்தை இல்லாதவர், நாகரிகமான குணமற்றவர், அவர் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை. அல்லாஹ் குடும்பத்தில் இருந்தே தூக்கி வீசிடுவான். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல சூழலை வீட்டுக்குள்ளே அமைச்சு கொடுக்கல, பிறகு ஒரு காலத்தில் பிள்ளைகள் மோசமான பழக்கங்களுக்கு பழகுறாங்க, முறைகெட்ட அநாகரிகமான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. பின்னால் நாங்கள் கவலைப்பட்டு வேலை இல்லை. குர்ஆன் சொல்லுது, குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கிறார்களா, அந்த காலத்தில் இருந்தே நல்ல சூழலை உருவாக்குங்க, பெரியவர்களாக வளர்ந்தாலும் பேச்சை கேட்க தயாராகுவாங்க. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு மாத்தமானவர் தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அங்க கனான் வெள்ளத்தில் அடிபட்டு அழிய போறாரு. வாப்பா சொல்லுறாரு, மகன் இந்த வெள்ளத்தில் போனா அழிஞ்சிடுவீங்க, உங்களுக்கு திரும்ப உலகத்தில் வாழ கிடைக்காது, அதனால கப்பலில் ஏறிக்கோங்க. இங்க ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுறாரு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், நான் ஒரு கனவு கண்டன். மகன், நான் ஒரு கனவு கண்டன். மகன் சொல்லுறாரு, வாப்பா நீங்கள் அல்லாஹுடைய ஒரு ரசூல், அல்லாஹுடைய ஒரு நபி, நீங்கள் ஒரு கனவு கண்டா அது வஹியாகத்தான் இருக்கும். என்ன வாப்பா கனவு? வாப்பா சொல்லுறாரு, நான் கனவுல கண்டன், உங்களை அறுக்கிறதாக கண்டன். மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சீரான பெற்றார்களுக்கு கீழால வளர்ந்தவர், ஏழ்மையான பெற்றார்களுக்கு கீழால வளர்ந்தவர் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொல்றாரு தெரியுமா வாப்பா பார்த்து? வாப்பா, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டுச்சோ அதை செய்யுங்க. அறுக்கிற மாதிரியா கனவு கண்டீங்க? என்ன அருங்க? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, கயாமத்துடைய நாளையில் நீங்கள் என்ன பொறுமைசாலிகளில் கண்டுகொள்வீங்க. அறுக்கிறது கஷ்டம்தான், குர்பானி கொடுக்கிறது கஷ்டம்தான், ஆனால் கயாமத்தில் நீங்கள் என்ன பொறுமைசாலிகளில் கண்டுகொள்வீங்க. வாப்பா, தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க போகிறாங்க. சொல்கிறாங்க வாப்பாவை பார்த்து, மகன் வாப்பா, என்ன அறுக்கக்குள்ள என் 2 கைகளையும் கட்டி விழாப்புறம் திருப்பிக்கோங்க. ஏன் தெரியுமா? நான் துடிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கவலை வந்துடும் வாப்பா. இன்னும் எழுதுறாங்க தஃசீருடைய உலமாக்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கக்குள்ள மகன் சொல்லுறாரு, வாப்பா, நான் உடுத்திருக்கக்கூடிய என் ஆடையை கொண்டு போய்த்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என் தாயிடத்தில் கொடுங்க வாப்பா. என் தாய் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பா. என் சலாத்தை என் தாய்க்கு எத்தி வச்சிடுங்க வாப்பா, மறந்துடாதீங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள சரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறோமா? கஷ்டமான நிலைமையிலும், துன்பமான நிலைமையிலும், வருத்தமான நிலைமையிலும், பிரச்சனைக்குரிய நிலைமையிலும், தீர்வே இல்லாத சஞ்சலத்திலும் குழந்தைகள் பிள்ளைகள் கை தூக்கி தருவாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை எடுத்து தரக்கூடியவர்களாக பிள்ளைகள் மாறுவாங்க. வாப்பாடை மகண்டையும் தியாகம்,
எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அமலுக்கு காரணமாக மாறிச்சு. கனான் பெற்றோருக்கு வழிபடல, தாய் சரியான சூழலை அமைச்சு கொடுக்கல. கயாமத்து நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக அல்லாஹ் வச்சான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒரு நாளும் நல்ல குடும்பங்களில் கெட்ட பிள்ளைகளை வைக்கிறது இல்லை. வாப்பாவும் உம்மாவும் சிறந்தவர்களா, வாப்பாவும் உம்மாவும் சீரானவர்களா, வாப்பாவும் உம்மாவும் அல்லாஹ்வினுடைய பயத்தை சுமந்தவர்களா, அல்லாஹ்வினுடைய அச்சத்துக்கு உட்பட்டவர்களா, அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடியவர்களா, ரப்புக்கு முன்னால் கையை தூக்கிய அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு ரப்பே என்று கண்ணீர் வடிக்கிறவர்களா, ஒரு நாளும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த குடும்பங்களில் மோசமானவர்களை உருவாக்குறது இல்லை. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரயாணம் ஒரு பாடத்தை சொல்லுது. ரெண்டு பேரும் போகிற பயணத்தில் ஒரு புள்ளையை பார்க்குறாங்க. ஹத்தா இதா லக்கியா குலாமன் ஃபகதலா. ரெண்டு பேரும் போகிற பயணத்தில் ஒரு புள்ளையை பார்க்குறாங்க, சின்ன புள்ள. ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளையிட கழுத்தை முறித்து மரணிக்க வைக்கிறாங்க. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான ஒரு கேட்டாங்க, ஏன் சும்மா இருந்த ஒரு புள்ள நல்லதான் இருந்துச்சு, எதுக்காக கொலை செஞ்சீங்க? பின்னால் ஒரு ஆயத்தில் காரணம் சொல்கிறாங்க, வஅம்மல் குலாமு ஃபகான அபவாஹு முஃமினைன். நான் கழுத்தை முறிச்சு அந்த கொலை செய்த பிள்ளை இருக்குதே, அந்த பிள்ளையோட உம்மாவும் வாப்பாவும் சீதேவியான மக்கள், அல்லாஹ்வினுடைய பயத்தை சுமந்தவர்கள். ஃபகான அபவாஹு முஃமினைன், அல்லாஹ்வை நம்பியவர்கள், கயாமத்தை உணர்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை சுமந்தவர்கள். ஃபஹஷீனா ஐயுர்ஹிகஹுமா. அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த பிள்ளை பெருசாகினதுக்கு பின்னால் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் மாத்தமான வேலையை செய்யும். அதனால் அல்லாஹ் உத்தரவிட்டான், அந்த குழந்தையை கொலை செய்யுமாறு. நல்ல குடும்பங்களில் அல்லாஹ் ஒரு நாளும் கெட்டவர்களை உருவாக்குறது இல்லை. உம்மாவும் வாப்பாவும் தாயும் தந்தையும் சிறந்தவர்களாக ஒரு சூழலை உருவாக்கினார்களாக இருந்தால் அல்லாஹ் நல்ல ஒரு சந்ததியை அந்த குடும்பத்தில் இருந்து உருவாக்குவான். சரியான சூழலை வீட்டுக்குள்ளே அமைக்கலையா, மோசமான சந்ததிகள் தான் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டி வரும். நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒன்றும் சேகரிக்க இல்லையே, என்னுடைய கபருக்கு நான் நிறைய விஷயங்களை அனுப்பி வச்சிட்டேன், அமல் ரீதியாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை சம்பாதிச்சு அனுப்பி வச்சிருக்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் உலகத்தில் எதையும் சேமித்து வைக்கலையே. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரயாணம் ஒரு பாடத்தை சொல்லுது, ஒரு பாடத்தை சொல்லுது. ரெண்டு பேரும் போகிற பயணத்தில் ஒரு ஊரில் போய்த்து விருந்து கேட்குறாங்க. ரெண்டு பேரும் விருந்து கேட்குறாங்க. சாப்பாடு இருந்தால் ஏற்பாடு செஞ்சு தாங்களே. அந்த ஊர் மக்கள் ரெண்டு விருந்தாளிகளுக்கும் உணவளிக்க மறுக்கிறாங்க. ஆனால் ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போகிற பயணத்தில் ஒரு சுவர் விழுகிறதுக்கு பார்த்து கொண்டிருக்குது. அதுக்கு ஒரு இதை வச்சு அந்த சுவர் விழாமல் பாதுகாக்கிறாங்க. பின்னால் கேட்டாங்க ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஊர் மக்களுங்களுக்கு சாப்பாடு தரையிலே, ஏன் அவர்களுடைய சுவர் விழாமல் இருக்க அதற்குண்டான ஒரு பாதுகாப்பை செஞ்சீங்க? எங்களுக்கு விருந்தாளிகளுக்கு விருந்துபசாரம் செய்யாதவர்கள், விருந்தாளிகளை கவனிக்காதவர்கள், இவர்களுக்கு ஏன் உபசாரம் செய்ய வேண்டும்? குர்ஆனுடைய ஆயத் சொல்லுது, வஅம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைன். அந்த சுவருக்கு கீழால் அல்லாஹ் அனாதையான ரெண்டு பிள்ளைகளுக்குரிய சொத்தை வச்சிருந்தான். சுவர் கீழே விழுந்தான்,
அந்த ஊர் மக்கள் சுவருக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்குண்டான பொக்கிஷத்தை எடுத்துடுவாங்க. அதனால் அல்லாஹ் உத்தரவிட்டான், அந்த சுவருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பை செய்யுங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வர விடயம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள நல்ல ஒரு சூழலை குழந்தைகளுக்கு நாமும் எமது மனைவியும் உருவாக்கி கொடுப்போமாக இருந்தால் அல்லாஹ் நல்ல சந்ததிகளை உருவாக்குவான். அந்த சந்ததிகளின் மூலமாக முழு சமூகமும் பிரயோசனம் அடையும். அல்லாஹ் அவர்களுக்குண்டான விஷயங்களையும் கியாமம் வரைக்கும் பாதுகாப்பான். எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பெற்றார்களின் கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எத்தனையோ விடயங்கள் தெரியாமல் வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், சில விடயங்கள் தெரிந்தாலும் பாவத்தில் இருந்து கலர இயலாமல் இருக்கிறோம். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு தூரமாக்குறது உன்னால் மட்டும்தான் முடியும் ரப்பே. ஏராளமான பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், நிறைய பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், அருவருப்பான பாவங்கள் செஞ்சோம் யா அல்லாஹ், வெறுப்பான விஷயங்களில் ஈடுபட்டோம் யா அல்லாஹ், சமூகம் காரி துப்புற விஷயங்களை கூட செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட ரகசியங்களை அறிஞ்ச ரப்பு நீ மட்டும் தான் யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை தெரிஞ்ச ரப்பு நீ மட்டும் தான் யா அல்லாஹ். எங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் அழிச்சிரியா அல்லாஹ். கியாமத்தில் வெளிப்படுத்தி கேவலப்படுத்திதாதையா அல்லாஹ். எமது பெற்றார்களின் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், எமக்கு இரத்தத்தை வேர்வையாக சிந்தி நல்ல விஷயங்களை சொல்லி தந்தவங்க யா அல்லாஹ், நல்ல விடயங்களை எங்களுக்காக வேண்டி படித்து தந்தவங்க யா அல்லாஹ், உள்ளத்தால் எங்களை வளர்த்தவங்க யா அல்லாஹ், உள்ளத்தால் எங்களை பார்த்தவங்க யா அல்லாஹ். எமது பெற்றார்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய கபறுகளை சுவன பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எமது பெற்றார்கள் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆஃபியத்தான ஆரோக்கியமான இபாதத்தோடு அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ், நல்ல மௌத்தை கொடுத்துறியா அல்லாஹ். பூரா முஸ்லிம்களுக்கும் நீ உதவியாக இருந்திரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி